ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா காலேஜ் பற்றி நம்ம இன்ஜினியரிங் கேம்பஸ் பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போது ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற இன்னொரு காலேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அண்ட் நேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஏ கிரேடில் இருக்காங்க. ஓகேங்களா, அப்ரூவ்ட் பை ஏஐசிடி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலேஜில் எது மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஓகே, பேசிக்காக இது மாதிரியான கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே எது மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இயர் பை இயர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலேஜில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ், இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே பார்த்திங்க அப்படிங்கிறப்போ சில கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ அண்ட் தென் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெக்கானிக்கல், ஐடி. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இங்கே வந்து ஆக்சுவலாக ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தராக என்கொயரி பண்ணி நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் எல்லா காலேஜஸ்லையும் இருக்கிற மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் பிளேஸ்மெண்ட்ஸ். ஒவ்வொரு காலேஜிலையும் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் தான் முக்கியமாக பார்த்துட்ருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025 பேட்சஸில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அக்சென்ச்சரில் ப்ளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 4.5 LPAவில் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அக்சென்ச்சர் கம்பெனிக்கு யார் யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் டைப்பும் ரொம்பவே நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எம்ஓயூவும் வந்து நிறையவே சைன் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் விஷா, இன்ஃபோசிஸ், இது மாதிரியான கம்பெனிஸோட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு எப்படி வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022 பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளோ சேலரியில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அஃபீஷியலாகவும் வந்து காலேஜோட டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருந்து ஆன் கேம்பஸில் ப்ளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் அண்ட் எந்த சேலரி பேக்கேஜில் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 4 LPAலேருந்து ஹையர் சேலரியாக பார்த்தீங்கன்னா 17 வரைக்கும் 2022 வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. 17 லட்ச ரூபா சம்பளத்தில் வந்து ப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. எல்லா டீட்டெயிலும் இருக்குது இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னாவே எந்தெந்த கம்பெனியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ்மெண்ட் ஆனாங்க அப்படிங்கிறது தெரியும். இது 2022 பேட்சோட ப்ளேஸ்மெண்ட் டேட்டா. அதே மாதிரி ஒவ்வொரு இயருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரிக்ரூட்டர்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், ரிக்ரூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான கம்பெனிஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கோர் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான கம்பெனிஸ் அப்படின்னும், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும், மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து எது மாதிரிலாம் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா, இதுதாங்க இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில். அண்ட் பர்டிகுலராக ஒவ்வொரு இயருக்கும் வந்து எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான சப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.